அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் ஆன்மீக நல் வாழ்த்துக்கள். இறைவனை நினைப்பதும் சக்தி வடிவங்களை நினைப்பதும் நமக்கு சக்தியை தரும் என்பது உண்மை. வாழ்க்கையின் அனுபவத்திலே கண்டவர்கள் சொல்லுகிற அந்த உண்மைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த உண்மைகளையெல்லாம் நாம் பாட்டு வடிவமாக நம்முடைய உள்ளபூர்வமான உணர்வுகளிலே சொல்லுகிற பொழுது நமக்கு இன்னும் சக்தி கூடுகிறது என்று சொல்லி, இன்றைக்கு மகத்திலே பிறந்தால் ஜகத்தினை ஆளலாம் என்று சொல்லுகிறார்கள். மகத்தில் பிறந்தால் மட்டுமல்ல, மகத்துவமான மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். மகத்தில் பிறந்தாலும் ஜகத்தினை ஆளலாம், பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம். ஆனால் நல்லதை செய்தால், நல்லது என்கின்ற வார்த்தைகளை சொன்னாலே இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை, ஜகத்தை ஆள முடியும் என்பது என்னுடைய ஆழமான எண்ணமாகும். அதனை ஒரு பாடலாக வடித்து இன்றைக்கு உங்கள் முன் பாடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வார் என்றே சொன்னார்கள். மயில்வுடன் நல்லதை தினமும் செய்தால் நிச்சயம் ஆழ்வார்கள். மயில்வுடன் நல்லதை தினமும் செய்தால் நிச்சயம் ஆழ்வார்கள். நிச்சயம் ஜகத்தினை ஆழ்வார்கள். மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்லை என்றே நினைத்து விட்டாள். மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்லை என்றே நினைத்து விட்டாள். மண்ணை ஆளும் நிலைக்கு உயர்த்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. மண்ணை ஆளும் நிலைக்கு உயர்த்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. மகத்தில் பிறந்தால் ஜகத்தினை ஆழ்வார் என்றே சொன்னார்கள். மகத்தில் பிறந்தால் ஜகத்தினை ஆழ்வார் என்றே சொன்னார்கள். மைவுடன் நல்லதை தினமும் செய்தால் நிச்சயம் ஆழ்வார்கள். மைவுடன் நல்லதை தினமும் செய்தால் நிச்சயம் ஆழ்வார்கள். நிச்சயம் ஜகத்தினை ஆழ்வார்கள். மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்லை என்றே நினைத்து விட்டாள். மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்லை என்றே நினைத்து விட்டாள். மண்ணை ஆடும் நிலைக்கு உயர்த்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. இந்த மண்ணை ஆளும் நிலைக்கு உயர்த்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜெயந்தாணி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஆமாம் ஜெயந்தாணி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஜெயந்தான் கிடைத்திட வேண்டும் என்றால் உன்னை இருந்திட வேண்டும். ஜெயந்தான் நிச்சயம் கிடைத்திட வேண்டால் உன்னை இருந்திட வேண்டும். ஜெயத்தில் உயர்ந்திட வேண்டும் என்றால் உள்ளம் உயர்ந்திட வேண்டும். ஜகத்தில் உயர்ந்திட வேண்டும் என்றால் உள்ளம் உயர்ந்திட வேண்டும். நம் உள்ளம் உயர்ந்திட வேண்டும். ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜெயந்தாணி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஆமாம் ஜெயந்தாணி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. சமயம் சாதி என்னே சொல்லி எவரையும் தாழ்த்தாமல், சமயம் ஜாதி என்னே சொல்லி எவரையும் தாழ்த்தாமல், சமமே எல்லோரும் என்றே நடந்தால் நிச்சயம் நடத்திடலாம். சமமே எல்லோரும் என்றே நினைத்தால் சரித்திரம் படைத்திடலாம். ஆமாம் சரித்திரம் படைத்திடலாம். சத்தியமன்சை வழியில் நடந்தால் எல்லாம் சாத்தியமாகும். சத்தியமன்சை வழியில் நடந்தால் எல்லாம் சாத்தியமாகும். அதுக்கு சத்திய தேவி ஆத்தா கண்ணாத்தா நிச்சயம் உடனாய் இருப்பாள். சத்திய தேவி ஆத்தா கண்ணாத்தா நிச்சயம் உடனாய் இருப்பாள். ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜெயந்தான் நிச்சயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஆமாம் ஜெயந்தான் நிச்சயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா.
நல்லவர் எல்லோர்க்கும் நல்லது செய்தால் நல்லது நிச்சயம் நடக்கும். நல்லவர் எல்லோர்க்கும் நல்லது செய்தால் நல்லது நிச்சயம் நடக்கும். நல்லதை விடுத்து தீயது செய்தால் விளைந்தது தானே கிடைக்கும். நல்லதை விடுத்து தீயது செய்தால் விதைத்தது தானே விளையும். ஆம், விதைத்தது தானே விளையும். நல்லது நல்லது என்றே சொல்லி தினமும் உழைத்தாளே, நாம் நல்லது நல்லது என்றே சொல்லி தினமும் உழைத்தாளே, நல்லவராக உயர்ந்தேன் என்று உலகை ஆண்டிடலாம். நல்லவராக உயர்ந்தேன் என்று உலகை ஆண்டிடலாம். இந்த ஜகத்தை ஆண்டிடலாம், இந்த ஜகத்தை ஆண்டிடலாம். ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகத்தின் வடிவம் ஆத்தா கண்ணாத்தா. ஜெயந்தானி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஆமாம், ஜெயந்தானி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகமலம் நிறைந்தவள் ஆத்தா கண்ணாத்தா. ஜகத்தின் வடிவம் ஜகமெல்லாம் நிறைந்தவள் ஆத்தா கண்ணாத்தா. ஜெயந்தானி ஜெயம் தந்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஜெயத்தினை தந்து காத்திடும் ஆத்தா தாயை பணிந்திடுவோம். ஜெயத்தினை தந்து காத்திடும் ஆத்தாலை தினமும் பணிந்திடுவோம். ஜகத்தினை ஆளும் தாயை பணிந்து தினமும் பணிந்திடுவோம். ஜகத்தினை ஆளும் கண்ணாத்தா என்றும் வெற்றியை தந்திடுவாள். ஜகத்தினை ஆளும் கண்ணாத்தா என்றும் வெற்றியை தந்திடுவாள். மகத்தில் பிறந்தால் மகனாழ்வார் என்றே சொன்னார்கள். மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வார் என்றே சொன்னார்கள். மயிலுடன் நல்லதை தினமும் செய்தால் நிச்சயம் ஆழ்வார்கள். ஆமாம், மயிலுடன் நிச்சயம் அதனை செய்தால் ஜகத்தினை ஆழ்வார்கள். மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்லை என்றே நினைத்து விட்டாள். மண்ணும் பொன்னும் நிரந்தரமில்லை என்றே நினைத்து விட்டாள். மண்ணை ஆளும் நிலைக்கு உயர்த்திடுவானே ஆத்தா கண்ணாத்தா. இந்த மண்ணை ஆளும் நிலைக்கு உயர்த்திடுவாளே ஆத்தா கண்ணாத்தா. ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி.